வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட மசாலா பொருட்கள் அனைத்துமே நம்ம ஃபுட்டி தமிழா சேனல் மூலியமா ரொம்ப குவாலிட்டியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் நம்ம வீட்டில இருந்தே தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்கோம். 20க்கும் மேற்பட்ட மசாலா பொருட்கள் எல்லாமே தரமான ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணி அன்னன்னைக்கே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுனால நல்ல ஒரு தரமான டேஸ்டியும் நல்ல ஒரு குவாலிட்டியான மசாலாவும் நம்மளால கொடுக்க முடியுது. நம்ம ஃபுட்டி தமிழா சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த உலகத்தில் எந்த நாடுகளில் இருந்தாலும் சரி அல்லது இந்தியாவில் எந்த ஊரில் இருந்தாலும் சரி அவங்க வீட்டுக்கே நம்ம ஷிப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மேலும் விவரங்களுக்கு டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கக்கூடிய குலுக்கி சர்பத் நம்ம எப்படி செய்யறதுன்னு ஃபுல் அண்ட் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குலுக்கி சர்பத் செய்ய தேவையான பொருட்கள்: சப்ஜா சீட்ஸ், சர்க்கரை, உப்பு, எலுமிச்சம்பழம், புதினா இலை, பச்சை மிளகாய், ஐஸ் கியூப்ஸ். குலுக்கி சர்பத் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சப்ஜா விதையை 5 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். குலுக்கி சர்பத்துக்கு 4 கிளாஸ் வச்சுருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா லெமன் கட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லேயும் சர்க்கரை 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது கூட நம்ம ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து. அடுத்தது நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது சப்ஜா சீட்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் இப்படி 2ஆக கட் பண்ணிவிட்டு அப்படியே இது உள்ளே வச்சுக்கலாம். அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இனிப்பு டேஸ்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக சிறிதளவு கொஞ்சமாக. அது கூட ஒரு 2-3 புதினா போட்டுக்கலாம். இது ஃப்ளேவருக்காக தான் போடுறோம். அதுக்கு அடுத்தது இந்த கிளாஸ் மேலே இந்த மாதிரி ஒரு கிளாஸை வச்சு இப்படி நல்லா குலுக்கிட்டு பாருங்கள், கலரே மாறிடுச்சு. அடுத்தது இதுவும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் காரம், புளிப்பு, உப்பு, இனிப்பு எல்லாமே கலந்துருக்கனால ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் ஜில்லுன்னு ஐஸ் எல்லாம் போட்டிருக்கோம்ல, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கோடை காலத்துக்கு ஏற்ற மாதிரி குலுக்குலுன்னு குலுக்கி சர்பத் ரொம்ப சூப்பராக செஞ்சு முடிச்சிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.